பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 118:13 வசனம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு வாழ்க்கையில முன்னேறும்படியாய் நம்மளை தூக்கி விடுகிறவர்கள் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த வசனத்தின்படி நம்மை விழ செய்யும்படியாய், நம்ம வளர்ச்சியை தடுக்கும்படியாய், நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்து நம்ம பலத்துல, ஆண்டு கொடுக்கிற கிருபையின் பலத்துல நம்ம வேலைகளை செய்கிறோம். அதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னு போறோம். நம்மை தள்ள பார்க்குது உலகத்தின் வல்லமைகள், நம்மை தள்ள பார்க்குது. தேவனுக்காய் நான் ஆண்டு வைத்த ஊழியத்தை தேவனுடைய பிரயாசத்துல, தேவன் கொடுக்கிற கிருபையில செய்யும்படியா பிரயாசப்பட்டு செய்கிற நம்மை தள்ளுறாங்க. எத்தனையோ இடத்துல விழ தள்ளும்படியாய், நம்மளை புறக்கணிக்கும்படியாய் எத்தனையோ காரியங்கள் வருது. புறக்கணிக்கப்பட்ட அனுபவத்துல, தள்ளப்பட்ட அனுபவத்துல இனி எழவே முடியாத நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் காத்திருக்கிறார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எந்த புறக்கணிப்பு, எந்த நிராகரிப்பு, எந்த இடத்துல உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ, எந்த இடத்துல நீங்க எழும்பக்கூடாதுன்னு பார்க்கறாங்களோ, ஆண்ட இடத்துல சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிற தெய்வம் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த உதவி செய்கிற கரம் உங்களுக்காய் கடந்து வருகிறது. எல்லா இடத்துல தள்ளப்பட்ட அனுபவம். தாவீது தள்ளப்படுகிறார் சவுலுக்கு உதவி செய்யும்படியாய், சவுலுக்கு ஒத்தாசையா இருக்கும்படியா, சவுலுக்கு பிடித்திருந்த அந்த பலவீனத்தை நாபி விலகும்படியாய் அவன் இசை வாசிக்க போறான். அவன் மேல ஈட்டி எய்கிறான் சவுல். விழும்படி தள்ளப்பட்டார். ஆனால் கர்த்தரோ தாவீதுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு தாவீதின் தேவன் உங்களுடைய தேவனா இருக்கிறார். எந்த இடத்துல உங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க, வேலையில எந்த இடத்துல முன்னேற முடியாதபடி உங்களை அழுத்த பார்க்கறாங்க, கர்த்தருடைய உதவி உங்களுக்காய் கடந்து வருது. நீங்க கஷ்டமே பட வேண்டாம். தேவ சமூகத்துல துதித்து கொண்டே இருங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, உங்க கரம் எனக்காய் கடந்து வரதற்காய் நன்றி, நீங்க எனக்கு உதவி செய்யறதுக்காய் நன்றி, எனக்காக வாசல் திறக்கப்படுவதற்காய் நன்றி, எனக்கான ஒத்தாசை கடந்து வருவதற்காய் நன்றி. இந்த கோஷம் முடிக்கவே முடியாது நினைச்சிருந்த ஆண்டவரே, நான் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற எனக்காய் ஒத்தாசை கடந்து வருவதற்காய் நன்றி. உங்களுக்காக புதிய பாதை திறக்கப்பட போகிறது. இனிமேல் நீ எழுதவே முடியாது, எக்ஸாமே எழுத முடியாது, இந்த கோர்ஸை முடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அந்த இடத்துல உங்களுக்காய் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய உதவி உங்களுக்கு கடந்து வருகிறது. இந்த கோர்ஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார், உங்களை பலப்படுத்துவார். எந்த விதத்திலேயோ யார் உங்களை புறக்கணிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க, அதை பத்தி கவலையே படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, எனக்கு சங்கீதம் 118:13 படி எனக்கு உதவி செய்ய நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த ஒத்தாசை உங்களுக்கு பரத்திலிருந்து கடந்து வருகிறது. பரத்திலிருந்து உங்களுக்கு மகிமையான ஒத்தாசை கடந்து வருகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்துவார், பெருக பண்ணுவார். நாட்கள் வரும் பொழுது இந்த வசனத்துக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. தேவனுடைய ஒத்தாசை உங்களை நிரப்பட்டும். தைரியமாய் சந்தோஷமா இருங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.